அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே இந்த 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 25ஆம் ஆண்டு அதிகாலை நேரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு எந்த ஒரு குறையுமின்றி சமாதானத்தோடும் செழிப்போடும் வாழ இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நாம் நம்முடைய வேலையிலே போய் கஷ்டப்பட்டு மாதம் முழுவதும் செய்த வேலைக்காக நாங்கள் ஊதியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது நமக்கு போதாதாய் போய்விடுகிறது. உறவினர்களிடம் உதவி கேட்கிறோம், அவர்கள் செய்கிறார்கள், அதை திருப்ப கட்டுவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இப்படி பல வழிகளிலும் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். ஆனால் நாம் வாங்கிறது சகலதும் திருப்பி கொடுக்கும் பொழுது கொடுக்க முடியாத வேதனைகள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொன்னது, பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனிலே தங்கினார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திலே தங்கினார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேசத்திலே தங்கினார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆசீர்வாதம் வேதனை இல்லாமல் சமாதானத்தோடு செழிப்போடு மகிழ்ச்சியோடு இருக்கும். கோரேஸ் என்ற ஒரு மனிதனை அழைத்து, ஆண்டவர், உனக்கு முன்னே நான் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தது போல, தாவீது ஒரு சாதாரண மனிதனை அழைத்து அவனை அரசனாக்கிறது போல இவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தேவனால் வந்தபடியால், பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையிலே அது நிலைத்திருந்தது போல இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த ஏப்ரல் மாதம் இந்த 25ஆம் ஆண்டு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் தனிநபர்களை, உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதித்து எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாய் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிறைவு செய்வார் என்ற வசனத்தின்படியும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படியும் உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் வழிகளில் எல்லாம் செல்வமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் சமாதானம் இருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும்படியாய் இந்த காலை வேளையிலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன்.